ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து அகெயின் வந்து யூடியூப்க்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காமனாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா சோர்ஸ் மூலமாக எனக்கு ரொம்ப காமனாக வந்து சில கொஸ்டின்ஸ் ஒரே டைம் வந்து அந்த கொஸ்டின் வந்து எனக்கு மல்டிப்புளாக வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸை பற்றி தான் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். டெக்னிக்கலாக நான் எதுவும் டீச் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் வேணால் நான் டெக்னிக்கலாக டீச் பண்ணுறது வந்து போடுறேன். பட் இப்போ இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக டீச் பண்ணி நான் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எனக்கு வந்து ஹவு டு பிகம் அ ஹேக்கர், ஹவு டு ஸ்டார்ட் அ கரியர் இன் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. காமனாக நிறைய பேர் கேட்குது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, யூடியூப்க்கு வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுங்க, காப்பிரைட்ஸ் வந்து ஒரு செக்ஷன் மாதிரி வைங்க, அண்ட் தென் டிஸ்க்ளைமருக்கு ஒன்று போடுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக நிறைய வந்து சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு சேனல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலை. டு பி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்கப்பாக வைக்கணும், நான் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஒரு பேக்கப்பாக வைக்கணும்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் அதை வந்து நிறைய பேர் வந்து வீடியோ இதில் போடுறது அதுலேயும் அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து உங்களுக்கு வியூஸ் வருவாங்க சொன்னதுனால தான் நான் அதை வந்து அப்படியே வீடியோவாகவே நான் மாற்ற ஆரம்பித்தேன், சேனலாகவே மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வீடியோ எடிட்டிங் எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ நான் இப்போ கூட வந்து இவ்வளோ சேனல் வச்சுருக்க மாதிரி நான் ரன் பண்ணல. எப்போப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடணும்னு நினைக்கணும். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அதர் பீப்புள்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக என்னால் வந்து சொல்லித்தர முடியல, அது ஒரு வீடியோவாக மாற்றி சொல்லித்தரது, இதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் ஐ லவ் டீச்சிங். ஸோ அதனால தான் வந்து நான் யூடியூப்பை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து எனக்கு தெரிஞ்சதை நான் அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் நோட் பேடில் வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக வந்து இதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக கேட்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அ ஹேக்கர் அண்ட் ஹவ் ஐ லேர்ன் ஹேக்கிங். நான் எப்படி லேர்ன் பண்ணேன் ஹேக்கிங், என்ன மீன் பண்ணுறாங்க, நான் எப்படி ஹேக்கிங் லேர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு, அண்ட் ஹவு டு பிகம் அ ஹேக்கர் சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஸோ ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. சிசிஎன்ஏ படிச்சுட்டு நான் வந்து சிஹெச் போவா, பேசிக் கோர்ஸ் வந்து எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், சிஎஸ்எஸ்பி பண்ணிட்டு நான் அப்படியே சைபர் செக்யூரிட்டியில் வேறு எதனா வந்து கோர்ஸ் எடுக்கட்டேன், எங்கே படிக்கலாம் ஹேக்கிங் சொல்ல நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. ஐ டோன்ட் அவங்க வந்து சொன்னது தப்பு, நான் சொன்னது கரெக்டு நான் சொல்லலை. என்னோடய சஜஷன், ஓகே, இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்றது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இது ஒர்க் ஆச்சு, நான் இப்படி தான் லேர்ன் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போகலாம், சிக்ஸ் கூட இல்லை 7 இயர்ஸ் முன்னாடி சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்கு வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டப்போ என்கிட்ட வந்து மணி இல்லை பே பண்ணி படிக்கிறதுக்கு. அதான் என்னோடய சுச்சுவேஷன். நான் வந்து செல்ஃப் லேர்ன் சொல்கிறது வந்து நான் செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ணல. என்கிட்ட அப்போ மணி இல்லை. நான் வந்து நிறைய இப்போ இன்ஸ்டியூட்டில் கேட்டேன், அகாடமியில் கேட்டேன். எல்லாருமே வந்து ஒரு 15K அபோவ் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து 5K பே பண்ணுறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஆப்ஷனே இல்லை. நான் ஒன்று இந்த கரியரை வந்து நான் விட்டுடணும், இல்லைனா வந்து ஐ ஹேவ் டு டூ நான் எனக்கு ஒரு நியூ வே வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது, நான் தனியாக வந்து எதனா ஒன்று பண்ணியாச்சும் நம்ம இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட அப்போது டு பி ஆனஸ்ட் அகைன் என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருந்தது, லேப்டாப் கூட இல்லை. ஸோ ஏதோ பண்ணி நம்ம வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு. அதனால தான் நான் செல்ஃப் லேர்னாக வந்து ஹேக்கிங் லேர்ன் பண்ணேன். ஓகேவா? ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து சர்டிஃபைட் பண்ணி நீங்கள் வந்து ஹேக்கர் ஆகணுன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு சர்டிஃபைட் வாங்கணுன்னாலும் ஆசை, சிஹெச் பண்ணணும், ஏசிபி பண்ணணும், அப்படிலாம் உங்களுக்கு மைண்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி போங்க, நல்ல விஷயம்தான். நான் வந்து அப்படி வரல. ஓகே, ஸோ நான் எப்படி லேர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோர்ஸஸ் இருக்குது. நான் இங்கே அப்படியே டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூகுள். எது உங்களுக்கு டவுட்னாலுமே சரி, ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், பட் நான் இதான் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு என்னோடய கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கனாலுமே மோஸ்ட்டாக எனக்கு தெரியாத விஷயத்தில் ஹவு டு இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹவு டு பிகம் அ ஹேக்கர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அண்டு ஹவு டு லேர்ன் பைத்தானில் வந்து எதனா டவுட் இருந்தால் அதுவுமே ஹவு டு யூஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஹவு டு யூஸ் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், இப்படி தான் நான் லேர்ன் பண்ணேன். ஓகே, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் ஃபுல்லாகவே வந்து கூகுள் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கூகுளில் கொரி பண்ண தெரிஞ்சிட்டால் போதும். ஓகே, ஸோ எல்லாமே ஹவு டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
லைக் சிம்பிளஸ்னால் ஹவு டு கூகுள் நீங்கள் பண்ண தெரிஞ்சிட்டால் போதும். லைக் அண்ட் தென் வந்து மீடியம் ரைட்டப் ஸோ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து இந்த பக் பவுண்டி ஃபீல்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் மீடியம் ரைட்டப்ஸ் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் நிறைய ரிசர்ச்சர்ஸ் அவங்க ஃபைண்ட் பண்ண நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்து மீடியமில் வந்து அவங்க லைக் ரைட்டப்பாக அவங்க எப்படி பண்ணாங்களோ ஒரு ஸ்டோரி மாதிரி போடுறாங்க. நல்லா இருந்தது அந்த கண்டென்ட்லாம் படிக்க. ஸ்டில் ஐ எம் லேர்னிங். நான் வந்து பர்டிகுலராக நான் சொல்லலை, நான் பர்டிகுலராக நான் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுறேன், இந்த ரிசர்ச்சரை ஃபாலோ பண்ணுறேன், நான் இவங்களோட பிளாக்ஸை படிக்கிறேன், அப்படி வந்து நான் யாரையுமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை. பட் ஐ லேர்ன் எவ்ரி திங். லைக் எல்லா பக்ஸுமே நான் வந்து லேர்ன் பண்ணேன். எனக்கு வந்து ஃபீல்டில் வர எல்லாத்தையுமே நான் படிப்பேன். அது வந்து வெப் ரிலேட்டடாக இருக்கா, ஓகே ஃபைன். நான் வெப் பக் பவுண்டி படிச்சுட்டு இருப்போம், வெப்சைட்டை செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்க போது நான் எல்லாமே வந்து ரிகார்டிங்காக நான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ செகண்ட் சோர்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது மீடியம் ரைட்டப்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வாட் எவர். ஓகே, ஸோ மீடியம்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். அண்ட் தென் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ டெஃபினட்டாக வந்து யூடியூப் வீடியோ வந்து இட்ஸ் நாட் அ குட் பிளாட்ஃபார்ம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இப்போவுமே வந்து யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் போகிறாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் தேடணும். ஸ்டில் வந்து இப்போ யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறதுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது வந்து ரியல் ஹேக்கிங் கிடையாது. அது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். அது ஒரு ஃபிஷிங்கில் ஒரு கான்செப்ட் வச்சு ஸ்டில் அதை வந்து நம்ம ஹேக் பண்ணலாம், அது கிடையாது. இப்போது வந்து நம்ம வந்து லைக் கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்ட் லெவலில் வரணும்னா we have to find our own bug. நம்மளே ஒரு பக்கை டிஸ்கவர் பண்ணணும். அதை நம்ம எத்திக்கலாக அந்த கம்பெனிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரியல் ஹேக்கிங்கை நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு பேர் பக் பவுண்டின்னு சொல்லுவாங்க. விஏபிடி, பெனட்ரேஷன் டெஸ்டிங், நிறைய நேம்ஸ் இருக்குது டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ செகண்டாக நான் வந்து பிலீவ் பண்ணது மீடியம்னாலும் தேர்ட் வந்து யூடியூப்பில் ஸ்டில் அங்கே நிறைய பிஓசிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஈவன் நானுமே என்னோடய சேனலில் நிறைய பிஓசி வந்து போட்டிருக்கேன் நான். ஓகேவா, ஸோ நான் வந்து யூடியூப் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, யூடியூப் அண்ட் அகைன் ஸோ யூடியூப்லேயும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட வீடியோஸ் பார்த்தேன், அவங்களோட பார்த்தெல்லாம் கிடையாது. நான் ரேண்டமாக எனக்கு வந்து என்ன கொஸ்டின் வருதோ அதை ரேண்டமாக பார்க்குறது தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் நான் பண்ணது. அண்ட் கூகுள், மீடியம் அண்ட் யூடியூப். ஓகேவா, ஸோ இது 3 தான் வந்து நான் பிலீவ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் வச்சு போனோம்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் ட்விட்டர் நான் யூஸ் பண்ணதில்லை, நான் சும்மா அக்கௌண்ட் வச்சுருந்தேன், அவ்வளோதான். ட்விட்டரில் நிறைய பேர் வந்து பக் பவுண்டி டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து போட்டு நிறைய சூப்பராக இருக்குது. நான் எல்லாருமே நல்லா போடுறாங்க. லைக் ஈவன் நியூவாக வந்து ஒரு பக் ஃபைன் பண்ணாலுமே அது எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பக் பவுண்டி டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். இஃப் யூ வாண்ட், லைக் நீங்களும் ட்விட்டர் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்விட்டரில் பக் பவுண்டி அண்ட் பக் பவுண்டி டிப்ஸ் இந்த மாதிரி வந்து சில ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணவே. ஓகே, இப்போவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவேன்னு சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் நாட் ஓன்லி ஃபார் பக் பவுண்டி, ஈவன் ஹேக்கிங் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா இந்த ஃபேஸ்லாம் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நான் பண்ணது. நீங்கள் ஹேக்கர் ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நிறைய சோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா யாருன்னா உங்களுக்கு ஒரு மென்டோர் பிடிச்சிருக்குன்னா லைக் ஓகே ஃபைன், இவங்க நல்லா சொல்லித்தராங்கன்னா, இல்லை இவங்க நல்லா ரிசர்ச் பண்ணாங்கன்னா, லைக் அவங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூ கேன் கோ தெம். லைக் அவங்ககிட்ட போய்ட்டு சொல்லித்தர சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி டீச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஈவன் நானுமே வந்து தனியாக வந்து ஒரு சோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சுக்கோம். கேப்ரிசிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து கோர்சஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே டைம் வந்து யூடியூப்லேயும் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இல்லை வந்து லைக் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா go with CH, OSCP and OSWEP, அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட சர்டிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் LTP அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரே ஒரு இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா காஸ்ட் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களால் ஃபினான்ஷியலாக அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த இதுவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் சாய்ஸ் தான். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். நான் இதில் வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்கலாம், எனக்கு பண்ண முடியாத சுச்சுவேஷன். நான் வந்து செல்ஃபாக தான் பண்ணணும்னு நான் வரல, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி, என்னால் எதுவும் பண்ண முடியல. ஓகேவா, ஸோ அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான என்னோடய ஆன்சர். நான் எங்கே ஹேக்கிங் லேர்ன் பண்ணதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதே 3 சோர்ஸ் தான் நான் வந்து ஹேக்கிங் லேர்ன் பண்ணது. ஓகே, ஸோ லைக் கூகுள், மீடியம், யூடியூப், நான் ரீசெண்டாக வந்து ட்விட்டர். ஸோ இதில் மட்டும்தான் நான் வந்து ஹேக்கிங்
ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணவே சொல்ல. அண்ட் இது வந்து எண்டு கிடையாது, நான் லேர்ன் பண்ணிட்டேன் நான் சொல்லலை, ஸ்டில் ஐ எம் லேர்னிங், இப்போவுமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா. அண்ட் த தேர்ட் மோஸ்ட் காமன் கொஸ்டின் ரீசெண்டாக நான் எனக்கு கிடச்சி வந்து பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் டூல் டு ஹேக் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ ஸ்டில் பீப்புள் ஆர் திங்கிங் லைக் மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறது வந்து நம்ம காலி லினக்ஸில் பண்ணிடலாம், மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா வி கேன் டூ இட், பட் ஒரு மொபைல் ஹேக் பண்ணோம். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஸ்டார்டிங்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் ஒரு ஃபோனை ஹேக் பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், நான் வந்து ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஜஸ்ட் அ பார்ட் தான். மொபைல் ஃபோனில் இன்றைக்கி நான் வந்து ஹேக் பண்ணோன்னா ஐ கிரியேட் மை ஓன் மால்வேர். நான் எப்படியும் அது ஒரு மால்வேர் நானே க்ரியேட் பண்ணி என்னோடய டாஸ்க் என்ன, எனக்கு வந்து அக்கௌண்ட் டேக் ஒரு ஏடிஓன்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட் டேக் ஒரு பக், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஏடிஓ பக்கை வந்து எப்படி நான் ஃபைன் பண்ண போகிறேன் ஆண்ட்ராய்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் தென் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஆன் ஆகி கிளிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில மால்வேர்ஸ், அண்ட் தென் ஆர்சி பேஸ்டு மால்வேர்ஸு, இதெல்லாமே வந்து நானே வந்து க்ரியேட் பண்ண ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த பார்ட்டில் வரும்போது தான் லைக் இந்த மாதிரி வந்து லைக் ஸ்பெசிஃபிக்காக டூல்ஸ்லாம் இருக்காது, நம்மளே வந்து ஓனாக கோடு எழுதி நம்மளே ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்ட்டு, ஆமத்து, அப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, இப்போது நிறையவே இருக்குது. நான் வந்து மொபைல் ஹேக்கிங்கு பார்த்தீங்கன்னா கூகுள் போய் பார்த்தீங்கன்னா லைக் நிறையவே இருக்கும். பட் எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் யாரோ க்ரியேட் பண்ண டூல்ஸ். ஓகேவா. இது எல்லாமே ரிவர்ஸ் ஷெல்லு, பேக் டோர் வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. பட் அது வந்து ரியலாக மொபைல் ஹேக்கிங் கிடையாது. ஓகே. இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பைவேர் ஒரு ஆட்டோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஹேக் பண்ணுறது, அது நம்ம வந்து பண்ணலை, ஜஸ்ட் அந்த கமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அது ஒரு ரியல் ஹேக்கிங் ஃபீல் வந்து தராது, ஜஸ்ட் பிகினிங் லெவலில் இருக்கும் அது. ஓகேவா. ஸோ என்னோடய ஆன்சர் என்னென்னா, இந்த பெஸ்ட் டூல் டு ஹேக்குக்கு வந்து செப்பரேட்டாக இந்த டூல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஓனாக கோடு எழுதி நீங்கள் எப்போ ஹேக் பண்ணுங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்றது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ விச் லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு பிகம் அ ஹேக்கர். ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட். நான் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்கிறது தான், லைக் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகணுன்னா பைத்தான் எடுங்க, ஜாவா எடுங்க, அண்ட் தென் சி படிங்க, சி ப்ளஸ், அதெல்லாம் நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன். இட்ஸ் அப் டு யூ. கோடிங் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் சி ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர சி லைக் இஃப் கண்டிஷனு, ஸ்விட்ச் கேஸு, ஃபார் லூப்பு, இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும். அப்புறம் சின்டெக்ஸ் தான் லைட்டாக மாறப்படுது, மற்றபடி எல்லாமே சேம் தானே. லைக் அப்புறம் ஜாவாவில் ஊப்ஸ் படிச்சிங்கன்னா அதே ஊப்ஸ் கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும் அப்ளை ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், டக்கு டக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம். நான் அப்படி தான் படித்தேன். அண்ட் தென் நான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் மோஸ்ட்டாக நிறைய வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நிறைய புக்ஸ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்தேன். பட் தென் ஐ ரியலைஸ் இதெல்லாமே வந்து யூஸ் இல்லை சில இடத்துல. இப்போது வந்து நான் வெப் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே கோடிங்கே எனக்கு அப்ளை ஆகலை, எங்கேயுமே அப்ளை ஆகலை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பக்கை பண்ணுறப்போ எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து அந்த இடத்துல அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியலன்னா அந்த பக்கை பற்றி படிச்சுப்பீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சில ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி HTML-ம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, CSS-ம் ஹெல்ப் பண்ணிச்சு. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, பட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ பேக் எண்டில் வந்து நம்ம வந்து இப்போது வெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக அப்பாச்சி ஸ்டேக் RC ஒன்று நான் போட்டிருப்பேன். அது வந்து OGNL எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி வச்சுக்கோமே, அது வந்து இருக்குது. அது வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால தான் அதை என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல. அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட். நீங்கள் இப்போ வந்து வெப்பை ஹேக் பண்ண போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, வெப்புக்கு வந்து PHP, இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண Node.js, அப்புறம் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இது காமனாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க பேசிக்காக. அந்த மாதிரி பேக்கெண்டில் PHP பேஸ்டு, ASP பேஸ்டு, அந்த மாதிரி நீங்கள் எந்த வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து பென்டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றின ஒரு பேசிக் ஓவர்வியூ நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாக போவேன்னா ஒரு பேசிக் ஓவர்வியூ நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஹேக்கிங்க்கு எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டை ஹேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து நான் இப்போ மேக் புக்கில் இருக்கேன். ஸோ இந்த மேக் புக்கில் இருக்கேன். இப்போ இந்த மேக்கை நான் ஹேக் பண்ணி எடுக்கணும்னா லைக் ஒரு மால்வேர் நான் க்ரியேட் பண்ணி பண்ணோன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஷிஃப்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷிஃப்ட்டில் பண்ணுவாங்க. அதை தாண்டி நான் CLI பேஸ்டு ஷெல் எடுக்கிறேன்னா பேஷ்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி கோ அண்ட் தென் பைத்தான்லேயும் என்னால் பண்ண முடியும். ப்ரில் லாங்குவேஜ், ரூபி, இது எல்லாத்துலேயுமே என்னால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன என்விரான்மெண்ட்டை ஹேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹேக்கிங்க்கு சில டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா பேஷில் பண்ணுறது பெஸ்ட்டு, பைத்தான் பெஸ்ட்டு, அண்ட் கோ லாங்குவேஜ் பெஸ்ட்டு. ஓகே. ஸோ வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தான்
பேஷு, கோ, இது மூணுத்தையும் வேணால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட டூலை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ரூபி அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ வாட் ஆர் த ஸ்கோப்ஸ் ஆர் தேர் இன் சைபர் செக்யூரிட்டி? லைக் சைபர் செக்யூரிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கோப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாக்கா நிறையவே இருக்குது. எஸ்ஓசி அனலிஸ்ட்டு, அப்புறம் ரிஸ்க் அட்வைசரு, அப்புறம் வந்து அந்த லைக் சைபர் த்ரெட் இன்டெலிஜென்சி அண்ட் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அப் டு யூ. அகெயின் உங்களுக்கு வந்து என்னவா ஆகணும்? இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சைபர் செக்யூரிட்டியில் நிறைய இருந்தாலுமே எனக்கு ஹார்ட்வேர் அண்ட் ஆர்எஃப் அண்ட் ஐஓடியில் ஒரு க்ரேஸ் இருக்குது. நான் எப்போவுமே வந்து அதை ஹேக் பண்ண தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். ஆர்எஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐஓடி ரொம்ப பிடிக்கும், ஹார்ட்வேர் பிடிக்கும். லைக் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஹேக்கிங் கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஸோ அதனால் நான் அதை எடுத்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து த்ரெட் இன்டெலிஜென்சி பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இல்லைப்பா எனக்கு வெப் பென் டெஸ்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதிலே போகலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த பென் டெஸ்டிங் கான்செப்டில் ஆப்செக்கு, ஹார்ட்வேர், ஆர்எஃப்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுட்டு போயிடலாம். ஆப்செக்கில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸு, வெப் அப்ளிகேஷன், ஏபிஐ அண்ட் க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸு, க்ளவுடு, பிளாக் செயினு, மொபைல் அப்ளிகேஷன்ஸில் iOS, ஆண்ட்ராய்டு நான் சொல்கிறேன். அதை தாண்டி இருக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் போகிறேன். மொபைல் அப்ளிகேஷனில் நான் வந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், இல்லை iOS செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இப்போ iOS படிக்கிறீங்கன்னா ஷிஃப்ட்டு அண்ட் தென் பேசிக் iOS ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு எப்படி மால்வேர் டெவலப் பண்ணது, எக்ஸ்கோரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே ஆண்ட்ராய்டுனா ஜாவா தெரிஞ்சிருக்கணும், காட்லின் தெரிஞ்சிருக்கலாம், லைக் ஃப்ளட்டர் ப்ரோக்ராமிங் டாட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்பெசிஃபையாக மாறும். ஓகேவா? இது வந்து உங்களோட ஸ்கோப் வந்து நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும். நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும். ஏன்னா என்கிட்ட நான் சொல்கிறது வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது, அதை தாண்டி நிறைய இருக்கலாம். ஓகேவா? நான் இவ்வளோ தான் டோட்டலான்னு சொல்லலை. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் மோர். அண்ட் ரொம்ப சில்லி கொஸ்டின், நான் அதை வந்து அவாய்ட் பண்ண விரும்பலை. அண்ட் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் ஹவு டு ஹேக் ஜிஎஃப் அண்ட் பிஎஃப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப், மொபைல் ஃபோன்ஸ். அண்ட் சில பேர் நான் பார்த்துருக்கேன், நான் வந்து பண்ண முடியாது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் சில்லி ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கில் நம்ம பண்ண போகிற கான்செப்ட் தான். அதை தாண்டி வேறு எந்த வேவும் கிடையாது. அண்ட் அதை பண்ணியும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த டாபிக் வரப்போ நான் வந்து மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்ல எனக்கு பண்ண தெரியும் சொல்கிறேன். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒருத்தங்கிட்ட பே பண்ணிட்டேன், அவங்க எனக்கு பண்ணித்தரேன்ட்டாங்க, இவன் டம்மி ஹேக்கர் அப்படின்னு. ஸோ லைக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஹேக் பண்ணுறவங்க தான் உண்மையான ஹேக்கர்லாம் கிடையாது. இது வந்து நான் ஹேக்கரே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா எனக்கு செக்யூரிட்டி ரிசர்ச் தான் நான் பண்ணேன். ஸோ நான் செக்யூரிட்டி ரிசர்ச்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இதில் இருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை, இனிமேட் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த கம்பெனிஸ் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. they are spending billions of dollars in this bug bounty. யாரெல்லாம் பக் ஃபைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் டாலர்ஸில் ஹை அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து செக்யூராக வச்சுக்கணும் அந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. சம்மோன் யாரோ வந்து ஒரு 10,000 rupees கொடுங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி உங்களுக்கு நான் டேட்டா எடுத்து கொடுத்துருந்தேன்னா அது லாஜிக்கே இல்லை இல்லையா? மேபி ஒரு ஸ்கில்டான ஹேக்கராக இருக்கலாம், பட் இது ஒரு ஸ்கேம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் அதில் ஸ்கேமில் மாட்டி இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹேக்கிங் லைக் ஜிஎஃப் அண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேவா? லைக் உங்களோட ஜிஎஃப் அண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் நீங்கள் ஹேக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம். நீங்கள் அவங்ககிட்ட ஓப்பன் டாக்கில் நீங்கள் கேட்கலாம். ஐம் நாட் அட்வைசிங் யூ, ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே? அது நீங்கள் ஹேக் பண்ணி அது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே. ஸோ 7th question, how to start a bug bounty. பக் பவுண்டின்றது வந்து ஹேக்கிங்கில் ஒரு கோர் கான்செப்ட் அண்ட் ரொம்ப இப்போது செம்ம டிமாண்டில் போகிற கான்செப்ட். அது சில பேருக்கு பக் பவுண்டினா என்னன்னு தெரியலனா அதை நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுவேன். ஓகே? பக் பவுண்டின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு லூப் ஹோல் ஃபைன் பண்ணி அந்த கம்பெனிக்கு எத்திக்கலாக ரிப்போர்ட் பண்ணும்போது தே பே பவுண்டி ஆர் ஸ்வாக் அக்னாலஜ்மெண்ட் வாட் எவர் ஏதோ ஒன்று தருவாங்க. ஓகே? அந்த பக் பவுண்டில் நிறையவே இருக்குது. விடிபி மீன்ஸ் வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோசர் ப்ரோக்ராம். ஓகேவா? இவங்க வந்து ஜஸ்ட் வந்து வல்னரபிலிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆர்விபிடின்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. லைக் ஒரு பக்குக்கும் வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த என்விபிடின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சில ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுப்பாங்க. இப்போ ஆர்விபிடியில் மட்டும்தான் அவங்க வந்து பவுண்டிஸ், ஸ்வாகு இதெல்லாமே தருவாங்க. விடிபியில் வெறும் அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அண்ட் விஆர்பின்னு இருக்குது.
அதாவது ஆர்பிபிடி மாதிரி தான் விஆர்பியும் ரிவார்டு வந்து கொடுப்பது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, லைக் கூகுள் கூட விஆர்பி பேனல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பக் பவுண்டி. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அ பக் பவுண்டி. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி பக் பவுண்டி எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, திக் லைட் பென் டெஸ்டிங் அண்ட் பிளாக் செயினுக்கு அப்புறம் மொபைல் அப்ளிகேஷனில் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் வெப் ஏபிஐ. ஸோ இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் வித் வெப் வந்து நிறைய பேர் இருக்காங்க, செம்ம டிராஃபிக்கு, நீங்கள் போய் அவ்வளோ ஈஸியாக பக் ஃபைண்ட் பண்ண முடியாது. அண்ட் இட் பேஸ்ட் ஆன் யுவர் லக். நீங்கள் என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும் லக்கை பேஸ் பண்ணி தான். ஓகேவா, ஸ்டார்ட் வித் வெப்பில் இருக்கிற எல்லாமே கான்செப்ட்லாம் கற்றுக்கோங்க, என்னென்ன பக்ஸ் இருக்குது, அது எப்படி ஹேக் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கோ வித் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் iOS போடுறது ரொம்ப நல்லது. அதில் வந்து டைனமிக் iOS பண்ணிங்கன்னா செம்ம பே அவுட் வந்து தராங்க. சேம் பக் வெப்பில் கண்டுபிடி நீங்கள் iOSல ஃபைன் பண்ணிங்கன்னா லைக் 3x வந்து உங்களுக்கு பவுண்டி கிடைக்க ஹை சான்சஸ் வந்திருக்கு. எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். அண்ட் ஆண்ட்ராய்டு எடுத்துப்போமே. ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் டைனாமிக் போகிறத விட ஸ்டாட்டிக் அனாலிசிஸில் மால்வேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு ஹை பே அவுட் கிடைக்கும். நான் பார்த்ததில் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏபிஐ பென் டெஸ்டிங், ஏபிஐயில் வந்து நான் ஒரு 3 பக் வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன். தேர் பேயிங் லைக் வெப்புக்கு ஈக்குவலாக தான் பே பண்ணுறாங்க. அண்ட் திக்லைன் நான் போனதில் பிளாக் செயின் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெப்லேருந்து போகலாம். இல்லை நீங்கள் திக்லைன்ட்டு பிளாக் செயின் போகிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதுக்கு வந்து டைவ் ஆகலாம். உங்களுக்கு வந்து இந்த வெப் மொபைலோட நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அண்ட் நீங்கள் வந்து இந்த பக் பவுண்டி லினக்ஸ் வந்து பார்க்கணும்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் உங்களோட கோர்ஸ் வந்து இருக்கா சொல்லிட்டு, இல்லை பிஓசிஸ். நான் வந்து இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகேன் சாரி. ஓகே, ஸோ இதான் என்னோடய யூடியூப் சேனல். ஓகேவா, ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ஐ பற்றி நான் வந்து கொடுத்துருக்கேன். பேசிக்காக வந்து என்ன, இதெல்லாம் பிஓசிஸ், நான் ஃபைன் பண்ண பக்ஸோட பிஓசிஸ். இதில் நான் எந்த வீடியோ சொல்கிறேன்னா அதோ இந்த வீடியோ 2 hours வந்து உங்களுக்கு இங்கே மேலே இருக்க பக்ஸை பற்றி ஃபுல்லாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பக் பவுண்டி என்னன்னு தெரியலனா இதை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஐம் நாட் லைக் மார்க்கெட்டிங்காக சொல்லலை, நான் பண்ண ஒரு லைவான அட்டாக்ஸுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அண்ட் அதை தாண்டி கீழே வந்தீங்கன்னா கீழே இங்கே வந்து 2 பக் பவுண்டியோட வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இங்கே ஒன்று இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் பண்ணது. அண்ட் இது எல்லாமே என்னோடய டூல்ஸ், நான் யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி தான் நான் வந்து போட்டிருப்பேன் மோஸ்ட்டாக வீடியோஸ். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை பார்க்கணுன்னா நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ கோர்ஸ், நான் கோர்ஸ் படித்து தான் போவேன்னா நிறைய பேர் இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருக்காங்க. அண்ட் அதே டைம் நானுமே வந்து கோர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் வந்து நான் மொத்தம் இத்தனை கோர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா, லைக் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப் ஹேக்கிங் போகிறோன்னா லைக் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லலை, இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸு, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நோட்ஸு, என்னென்ன வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. அப்புறம் யாரெல்லாம் எடுக்கலாம், அண்ட் இதில் என்ன பேசிக்காக லேர்ன் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ, அண்ட் க்ளோஸ் டியூரேஷன் அண்ட் அதோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கண்டென்ட் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் டெமோ வீடியோ. அந்த கோர்ஸில் என்ன வீடியோ போட்டிருக்கனோ அதோட டெமோ வீடியோ தான் நான் இங்கே காமிச்சிருப்பேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னா பார்க்கலாம். யா, திஸ் இஸ் த வே டு ஸ்டார்ட் அ பக் பவுண்டி. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ், சர்டிஃபைட் பண்ணி இல்லை கோர்ஸ் எடுத்து போகிறது உங்கள் கையில் இருக்குது. இல்லைனா இங்கே நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மீடியம், யூடியூப்பு, ட்விட்டரு, ஹவு டு பிகம் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா போதும், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பெஸ்ட் லேப்டாப் ஃபார் ஹேக்கிங் அண்ட் பெஸ்ட் ஓஎஸை தான் வந்து நான் OS நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் ஃபார் ஹேக்கிங் சொல்லிட்டு யாரும் எங்கேயும் சேல் பண்ணலை. இந்த லேப்டாப் வந்து ஹேக்கிங்க்கு தான் சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மேக்புக் M1 வச்சு யூஸ் பண்ணுறேன். மேக்புக் ப்ரோ M1 வந்து யூஸ் பண்ணேன், 256GB வேரியண்ட். ஓகேவா, எனக்கு இதுக்கு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் நான் ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட பிசிஏ லேப்டாப் எதுவும் இல்லை. அண்ட் தென் நான் வந்து OLXல செகண்ட் ஹேண்டில் தான் நான் பிசி வாங்கினேன். ஓகேவா, அது வந்து விண்டோஸ் 10 சப்போர்ட் பண்ணாது, அந்தளவுக்கு ரொம்ப ஓல்டர் வெர்ஷன். DDR2 ரேமில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதில் நான் வந்து விண்டோஸ் 7 போட்டு தென் அப்புறம் வந்து லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது, அப்போ அந்த நாலேஜே கிடையாது. லினக்ஸ் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன்,
அப்புறம் தான் ஐ ஃபீல் தட் விண்டோஸை விட லினக்ஸ் ரொம்ப லைட்டாகவே இருக்குது அண்ட் நல்லாவும் இருக்குது. சப்போர்ட் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அண்ட் அப்பப்போ க்ராஷ் ஆகும், அந்த சிஸ்டமே அப்பப்போ க்ராஷ் ஆகும். எனிவேஸ், ஸோ அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த லேப்டாப் இருக்கணும், என்கிட்ட இதுதான் இருக்குது, இந்த அளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லை, என்னால் இதில் பண்ண முடியலாம் இல்லை, எக்ஸ்கியூஸ் இல்லாமல் நீங்கள் எப்படியாவது பண்ணுவீங்க. நான் மோட்டிவேஷனுக்கு சொல்ல, நான் பண்ணதை சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு லேப்டாப் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குறீங்க இப்போதைக்குன்னா, ஜஸ்ட் கோ வித் உங்களால் ஒரு 50K ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா 8GB ரேமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். பிகாஸ் ஒரு மிட் ரேஞ்சுன்னு சொல்லலாம், ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் லினக்ஸுக்கு 8GBன்றது ரொம்ப அதிகம். ஓகே, 8GB i5 ப்ராசஸரில் போங்க. AMD வேணால் லைக் இன்டெல் போங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கேஷ் இல்லை, பட் யூ ஹேவ் டு பை சம் லேப்டாப் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு யூஸ் பண்ண ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா, ஹேங் ஆகாமல் கொஞ்சம் சில அட்டாக்ஸ்லாம் பண்ணணுன்னா 4GB ரேம் i3 ப்ராசஸர் வந்து எடுங்க. நான் வச்சுருந்தது, நான் ஒரு லேப்டாப் நான் அதுக்கப்புறம் வாங்கினேன். நான் வாங்கலை, லைக் ஐ ஜஸ்ட் பாரோட் மை சிஸ்டர் லேப்டாப். ஓகேவா? அது எனக்கு நல்லா இருந்தது. லெனோவோ ஐடியாபேட் 320ன்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் இருந்தது, அதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் வித் தட் லேப்டாப். நல்லா தான் இருக்குது இன்னுமே. i3 ப்ராசஸர், 4GB ரேம். ஓகே, DDR4 அது சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. பேட்டரி மட்டும்தான் ஒரு 2 hours மேலே நிற்காது. பட் ஓகே, எனக்கு வந்து அது ஓகேவாக தான் இருந்தது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. அகெயின், நீங்கள் எந்த லேப்டாப் எடுத்தாலும் அது உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஓஎஸ் ஹேக்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஓஎஸ் விட்டுருந்தாலுமே உங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணால், நான் இப்போ மேக் வச்சு தான் எல்லாமே பண்ணுறேன். அதுக்காக மேக் வந்து ஹேக்கிங் ஓஎஸ் ஆகிடாது. நான் என்னோடய பிசியில் வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்கேன், அதனால் விண்டோஸ் வந்து ஹேக்கிங் ஓஎஸ் ஆகிடாது. ஒன்றுமே இல்லை, காலி லினக்ஸ் பேரட்லாம் அதுக்கு ஹேக்கிங்கான டூல்ஸை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே டூல்ஸை நீங்கள் எந்த ஒரு லினக்ஸ் வேணாலும் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அது டிபிஎன் ஃபேமிலியாக இருக்கணும். சில ஃபேமிலிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க டூல்ஸை. அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் இருந்தாலே நீங்கள் வந்து எந்த ஒரு ஓஎஸ் வேணாலும், எந்த ஒரு டிவைஸ் வேணாலும் உங்களோட ஹேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அது வந்து நான் லைக் ரொம்ப பெரிய இது இல்லைனா இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. லைக் ஹார்ட்வேர் ஹேக்கிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண டிவைஸ், அதான் ஆக்சுவலி அவங்க கேட்ட கொஸ்டின்னா ஹவு டு பிகம் அ டிவைஸ் ஹேக்கர் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மீனிங் என்ன, ஹார்ட்வேர் ஹேக் பண்ண தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹார்ட்வேர் ஹேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக ஹார்ட்வேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஃபிர்ம்வேர்னா என்ன, எம்பெடட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பேசிக் திங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதை டெவலப் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கோ வித் ஹார்ட்வேர் ஹேக்கிங். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டும் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டா போகலாம். ஓகே, அண்ட் வாட் ஆர் த டிவைசஸ் ஐ ஹேவ் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னென்ன டிவைசஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ஹேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ நான் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தேன் நான். ஸோ எல்லாமே காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் விட்டுலாம், இந்த 2 டிவைஸ் விட்டலாம். இது ஹார்ட்வேர் லைக் ஹேக்கிங் டிவைஸ்லாம் கிடையாது. ஸோ இது ராஸ்பெரி பை, சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க, எஸ்பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷார்ட்டாக இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சொல்ல போனால். இந்த டிவைசஸ் வச்சு நம்ம லைக் ட்ரை பண்ணலாம். சம் அட்டாக்ஸை வந்து நம்ம கேரி பண்ணி போய் ட்ரை பண்ணோன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஆல்ஃபா கார்டு. ஓகேவா? ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை கார்டு இருக்குது. இது வந்து டியூவல் பேண்ட் சப்போர்ட்டு, 5 GHz வரைக்கும் ஒய்ஃபை ஹேக் பண்ண வந்து யூஸ் பண்ணேன் நான். இது பேண்டா PIUன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோன்னா வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ் அண்ட் எனி அதர் RF டிவைசஸ் வந்து 2.4 GHz ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்னிஃப்பும் பண்ண முடியும், ஹைஜாக்கும் பண்ண முடியும். ஓகேவா? இதை வச்சு நம்ம மெஷின்ஸ் ஹேக் பண்ணுறது, ஹோஸ்டைல் அட்டாக்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? இது நோட் MCU வச்சு நம்ம ஒய்ஃபை ஜாமிங்கு, அப்புறம் சம் ஒய்ஃபை டிஆர்பிங் அட்டாக்ஸு, அப்புறம் சம் அதர் லைக் டெவலப்மெண்ட் IoT ஹேக்கிங்க்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஆர்டினோ, ஏன்னா ஹார்ட்வேர் ஹேக்கிங் நம்ம டெவலப் பண்ணலாம், இல்லை ஹார்ட்வேரை வச்சு நம்ம ஏன்னா ரோபோட்டிக்ஸ் ஒர்க் பண்ணலாம், இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது டிஜிஸ்பார்க்கோட போர்டு, இது வச்சு நம்ம பேட் USB டெவலப் பண்ண முடியும். அண்ட் அதே டைம் நம்ம ரோபோட்டிக்ஸுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் வந்து எங்கிட்ட இருக்குது. அது எல்லாமே நான் வந்து வீடியோஸை கொடுத்தேன். பட் மோஸ்ட்டாக வந்து ஹேக்கிங் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவைசஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வெப்பன் டெஸ்டிங்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் ஹேக்கர்னும் இல்லை, இல்லைனாலும் ஹேக்கர்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் பேசல, எனக்கு வந்ததை நான் அப்படியே பேசிட்டேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஸ்டில் எப்போவுமே உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க. வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து நான் செக் பண்ணுறேன், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.